அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, கணவன் மனைவி இடையே ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகள் திருமண முறிவை தரக்கூடிய கோச்சார நிலைகளை பற்றி நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மூன்றாவது வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய லக்னத்தில் சந்திரன் இருக்குது. எப்படின்னா, ஒருத்தரோட லக்னம் இப்போ சிம்ம லக்னம்னு வச்சுங்களேன். அந்த லக்னத்திலே சந்திரன் இருந்தால் அவங்க சிம்ம லக்னம், சிம்ம ராசி, லக்னமும் ராசியும் ஒன்றாயிரும். இது போன்ற அமைப்பு லக்னத்திலே சந்திரன் இருக்கு, இல்லை லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிம்ம லக்னத்தை எடுத்துக்குவோம். சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம் கும்பமாக போகுது. அப்போ சிம்ம லக்னம் கும்ப ராசி. இப்படி உதாரணத்துக்காக சொல்கிறேன். லக்னத்தில் சந்திரன் இருந்தும் இல்லை லக்னத்துக்கு 7ல் சந்திரன் உள்ள ஜாதகர்கள் இந்த கோச்சார ராகுகேது அந்த லக்னத்திலேயோ இல்லை சந்திரன்லையோ சஞ்சரிக்கும் போது, இப்போ அதுக்கு தான் நம்ம அந்த சிம்மத்தையும் கும்பத்தையும் எடுத்துக்கிறோம். இப்போ கோச்சார ராகு கேதுக்கள் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் கோச்சார ராகு கேதுகள் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த அக்டோபரில் தான் அது ராகு கேது பயிற்சி ஆகுது. அப்போ இந்த சிம்ம லக்னத்தில் சந்திரன் இருக்கும்போதும் இல்லை சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் இந்த கோச்சார ராகு கேதுகள் இந்த சந்திரன் மேலே சஞ்சாரம் பண்ணும்போது, இதுதான் பாயிண்ட்டு. இப்போ கோச்சார ராகு கேதுக்கள் இந்த லக்னத்தில் இருக்கும் சந்திரன் மீதோ இல்லை லக்னத்துக்கு 7ல் இருக்கும் சந்திரன் மீதோ சஞ்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கின்ற காலகட்டமும் கணவன் மனைவிக்கு இடையிலே கருத்து வேறுபாடு பிரிவினையை சொல்லக்கூடிய ஒரு கோச்சார நிலை. ஸோ இந்த நிலைகளில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே சந்திரன் ஒருத்தருடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே அவங்க குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையோட ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு அவங்களுக்குள்ளே எதுவும் கருத்து வேறு வந்துடாமல், அவங்களுக்குள்ள பிரிவு எதுவும் வந்துடாமல் பார்த்துக்கிறதுல அதீத முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கிரக அமைப்புனா, லக்னத்துக்கு 7ல் சந்திரன் உள்ள ஜாதகர்கள். அவங்க எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம். லக்னத்துக்கு 7ல் சந்திரன் இருந்து விட்டாலே ஒரு கட்டத்தில் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு ஏற்படுத்தி ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை துணையை பிரிகிறார்கள். ஸோ இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த கோச்சார சூழ்நிலைகள், இந்த ராகு கேதுக்கள் அந்த சந்திரன் மீது பயணிக்கும் போது ஜாதகர் மிக எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டால் ரொம்ப அமைதியை கடைபிடிக்கிறது, கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது, குடும்ப ஒற்றுமையை பேணுறது, இது போன்ற ஒரு நிலைகளை அவர் முன்னெடுத்து செய்ய வேண்டும். அப்படி செஞ்சார்னா இந்த பிரிவினையும் கசப்பு உணர்வுகளையும் திருமண முறிவையும் தடுக்கிறதுக்கு அது மிகச்சிறந்த வழி அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும்.